பண்றது ஒரு பேயா? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆன்மா கிடையாது. தீராத ஆசையில செத்து போன ஒரு பிரேத ஆத்மா. யார் அவ? அவ பேர் என்ன? யாருக்கு அடங்காத பஜாரி. அவளுக்கு தேவையான பொருள் இங்க இருக்கு. அதை தேடிதான் அவ வந்துவிட்டா. அது என்ன பொருள் சொல்லுங்க. என்கிட்ட இல்ல, சத்தியமா என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, என்ன விட்டுடு. அந்த கால் ஒருத்தர்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்கள தேடி போவான். அவங்க கிட்ட இருந்து அந்த கால் போன அடுத்த நிமிஷமே அவளுக்கு அந்த பாதி உடம்பு கிடைக்கலன்னா ஒரு தெரியும். இவ்ளோ கொலை பண்றது அந்த பஜாரின்னு ஒத்துக்கிறேன். ஆனா யார் அந்த பஜாரி? பஜாரிங்கிறது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண்ணோட ஆன்மா கிடையாது. தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க துடிச்சிட்டு இருக்க கொடூர பிரேதாத்மா. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி தென்னிந்திய பகுதியை ஆண்ட மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அரசு விதிப்படி ஆண் வாரிசு மட்டும்தான் நாட்டை ஆள முடியும்னு ஒரு சட்டம் இருந்தது. ஆனால் அந்த இளவரசி பல சூழ்ச்சிகள் பண்ணி நாட்டுக்கே அரசியானாள். அவளோட ஆட்சி மக்கள் வாழவே பயப்படுற அளவுக்கு மோசமான சட்ட திட்டங்களை கொண்டிருந்தது. சின்ன சின்ன தப்பு செஞ்ச மக்களுக்கும் வரி செலுத்தாத மக்களுக்கும் நரகத்தில் கொடுக்குற தண்டனையை கொடுத்தா அந்த அரசி இது எல்லாத்தையும் மக்கள் அரசனுக்காக பொறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் தன்னோட தந்தைக்கு மரண தண்டனை கொடுக்க சொன்னான். அதுவும் சாதாரண தண்டனை கிடையாது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போதே அவனுடைய கையும் காலையும் கட்டி உடம்பு 2ஆ கிடியிற வரைக்கும் இழுத்து கொள்றது. இது எல்லாத்தையும் பொறுத்துக்க முடியாத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசுக்கே அந்த தண்டனையை கொடுத்தாங்க. இவ எந்த காலத்துலேயும் திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவ உடம்பு ஒரு திசையிலையும் காலை ஒரு திசையிலையும் புதைச்சிட்டாங்க. மக்கள் மீது கோபமாக இருக்கிற அந்த ஆன்மா திரும்பி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து அவ காலில் மந்திர தகட வச்சு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஆன்மாவை யாரோ எழுதி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த ஆன்மா தீராத வெறியோட இருக்கு. தன்னோட உடம்பை அடையறதுக்கு யாரு குறுக்க வந்தாலும் அவங்கள கொடூரமாக கொன்னுடும். இத்தனை பேரை கொல்றதுக்கு அந்த ஆன்மாக்கு சக்தி இருக்குன்னா அப்ப அந்த காலாவிலே ஈஸியா எடுத்துருக்கலாமே. பல்லாயிரம் முனிவர்கள் சேர்ந்து மந்திரிச்சு கட்டின அந்த மந்திரிச்சு தகடு அவ மேலே இருக்கிற வரைக்கும் அவளால் அந்த உடம்பை நேரடியாக தொட முடியாது. அந்த உடம்பு அவளுக்கு வேணும்னா ஒரு மனுஷனோட உதவி தேவை. அவனோட கண்ணுக்கு மட்டும்தான் அவ தெரியவா. அந்த ஒருத்தன் அவளுக்கு கிடைச்சிட்டான்னா எல்லாம் முடிஞ்சிடும். சரி, அது உங்களை மட்டும் ஏன் என்ன கொல்லாம இருக்க? அந்த ஆன்மா அவ ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுரும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னவங்களை கொன்னுடும். இப்போ அவளை பற்றிய ரகசியம் உனக்கும் தெரிஞ்சிருக்கு. எதுக்கு நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு. அந்த ஆன்மா வெளியே வந்துடக்கூடாதுன்னு காலங்காலமாக மக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சந்ததியில் இருக்கிற கடைசி 2 பேர் நாங்கள் தான். மொத்தம் 2 பேருன்னு சொன்னீங்களே, அதுல ஒருத்தர் நீங்க, இன்னொருத்தர் யாரு? நேரம் வரும்போது அவரே உன்னை தேடி வருவார். இப்போ நீ போகலாம். ஒரு மனுஷனோட உதவி தேவை.
அவள் ரகசியங்களை தெரிஞ்சவங்களை விட்டுடும். அதே ரகசியத்தை மற்றவங்க கிட்ட சொன்னால் சொன்னவங்களை கொண்டுடும். சொன்னவங்களை கொண்டுடும். Shit! அவளுக்காக ஒருத்தன் கிடைச்சிட்டான், சீக்கிரம் போ. இங்கே நடக்கிற கொலைலாம் எனக்கு கனவாக வருது. நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா மச்சான்? ஆமாண்டா, அன்றைக்கி என் கனவுல நடந்த மாதிரி தான் அவனும் செத்து கிடந்தான். அது மட்டும் இல்லை, இந்த கொலையில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட் எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி பார்த்தேன். ஒன்று கூட மேட்ச் ஆகலை. ஃபிங்கர் பிரிண்ட் கூட இல்லாமல் ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட கொலையை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா சொல்ற? லாஸ்ட் டைம் நடந்த மர்டர் கேஸில் ஏதோ ஒரு உருவம் என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருந்தது. இந்த கொலையெல்லாம் பண்ணுறது மனுஷன் இல்லை, ஒரு பேய். பேயா? பேய்? பேய் கடை இவ்வளோ நாள் நம்ம கைரேகை பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்போ என்னடா பண்ணுறது? எல்லா கொலையிலையும் நம்மளுக்கு பாதி உடம்பு தான் கிடச்சிருக்கு. அதோட கால் எங்கே போச்சுன்னு கூட நம்மளுக்கு தெரியும். காணா போன கால்களை கண்டுபிடிச்சாதான் இந்த கொலைகளுக்கான காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நான் என் கனவுக்குள்ளே போகணும். எதுக்கோ நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு. அடா பாவி, பேய் பிசாசுன்னு சொல்லி அடுத்தவன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீங்கள் மட்டும் எப்படா நிம்மதியாக தூங்குறீங்க? இந்த கனவுல எவன் வரப்போகிறானோ? அண்ணா சொல்லுங்கண்ணே. பாலா, நம்ம ஆளுங்களை யாரோ கொண்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, புரியுதா? அண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே. சரி, நாளைக்கு காலையில் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரு. இப்போ தானே கொடுத்தமிச்சேன், நாளைக்கு காலைல வந்துடுண்ணே. அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? எங்க போறீங்க? கசகசன்னு இருக்கு, குளிச்சுட்டு வர இரு. ம் அப்படியே நீ குளிச்சுட்டு வந்துட்டாலும். இது வேற உறுத்திக்கிட்டே இருக்கு.
விளையாடுறீங்களா? அவ்வளோதான்.